உட்கார. அதன் பிறகு மோடி அவர்களை கேலி பேசி தான் காங்கிரஸ் இன்னைக்கு வரலாறு காணாத தோல்வியை 2019 பார்த்திருக்கிறார். இன்னைக்கு 2024 ஐயா என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு தெற்குன்னு இந்தியாவை பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்றாங்க, வடக்கு வேறு தெற்கு வேறு, தெற்குல நீங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க. ஒரு தேசிய கட்சி ஏதோ ஒரு 40 சீட் கிடைக்குமா 30 சீட் கிடைக்குமா என்ற அளவுக்கு பிரிவினை அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். ஐயா, தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டு இந்த 2024 சேர்த்து 10,76,000 கோடி ரூபாய் நம்ம பணம் கொடுத்திருக்கிறோம். ஐயா, 13 பக்கம் வெள்ளை அறிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி அதை வெளியிட்டு இருக்கின்றோம். நீங்க சொல்லுங்க, தமிழகத்திலிருந்து இவ்வளவு வரி கொடுத்திருக்கோம், வரியை தாண்டி பணம் வந்திருக்கு. தமிழகத்திற்கு 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம். ஒரே நேரத்தில் மோடி ஐயா 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் தமிழகத்திற்கு வந்திருக்கு. 56 லட்சம் கழிப்பறையிலிருந்து 39 லட்சம் இலவச கேஸ் அடுப்பிலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரை எங்கேயும் நாம் குறை வைக்கவில்லை. எல்லா இடத்திலும் ஏழை தாயிலிருந்து 46 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கௌரவ தொகையா எல்லா இடத்திலும் எல்லா மக்களுக்கும் எம்பியே இல்லை என்றாலும் கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை எதையும் பார்க்காம கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தினுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டார். யாரும் ஒரு யாவரும் கேள்வி ஐநா சபையில் ஆரம்பிச்சார். திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்க்கின்றேன் என்று உலகம் முழுவதும் எடுத்துட்டு போனார். செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் வச்சார். காசி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்திலிருந்து நம்முடைய பாரம்பரியத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, காங்கிரசுடைய 10 ஆண்டு கால ஆட்சி 2004 14 வரை மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுத்த நிதி 30 லட்சம் கோடி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யாரு மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கும். 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கூட்டணி ஆட்சியில ஒரு மாநிலத்திற்கும் அந்த நிதியை மொத்தமா சேர்த்து பார்த்தா 30 லட்சம் கோடி. 10 ஆண்டுகள்ல நாம் மாநிலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 100 லட்சம் கோடி. 3 மடங்குக்கு மேல இந்த 10 ஆண்டுகள்ல மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு மோடி ஐயா அதிகமாக கொடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். ஐயா, எல்லா மாநிலத்தையும் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கு. ஆனா இவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கின்றார். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வந்தா கூட பணம் கேட்கிறேன். 30% கமிஷன் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல எந்த ஒரு புதிய தொழிற்சாலை நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏதோ ஆப்பிள் நிறுவனம் பேர் பெருசா இருக்கலாம், அது தப்பிச்சிட்டான். மற்றபடி எந்த நிறுவனம் மோடி ஐயாவை பார்த்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தா எல்லோரும் 30% கமிஷன் கொடுத்துதான் தமிழகத்தில் எப்படி நீங்க முதலீடு வரும். தமிழகம் நாம ஜனவரி மாசம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம். 6,60,000 கோடி ரூபாய் வந்துச்சுங்க. 2 நாள் பார்த்தீங்கன்னா திமுக திராவிட மாடல் ஆட்சி கிடைத்த பெருமை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகிமை 6,60,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வந்திருக்கு. நான் சொன்னேன், ரொம்ப பேசாதீங்க, நான் பேச வேண்டி வரும், அமைதியா இருக்கு. 2 நாள் பேசிக்கொண்டே இருந்தார். 3வது நாள் பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்து நாங்கள் சொன்னோம், உத்தரப்பிரதேசில 2023 பிப்ரவரியில யோகி அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்திய பொழுது தமிழகத்திற்கு எப்படி 6,60,000 கோடி வந்துச்சோ உத்தரப்பிரதேசத்துக்கு 33 லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சு. தமிழகம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முடித்த பிறகு 3 நாள்ல குஜராத் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தலாம். நமக்கு வந்தது 6,60,000 கோடி, குஜராத்துக்கு வந்தது 26 லட்சம் கோடி. ஐயா, நீங்க பாத்துங்க, பணம் எங்க போகுதுன்னு பாத்துங்க. பணம் எங்கே நல்ல அரசியல் இருக்குதோ அதை நோக்கி பணம் போகுது. ஒரு முதலீட்டாளர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போடுறான்னா 30% டிஎம்கேக்கு ஓசியில கொடுக்கறதுக்காக இவன் தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிப்பான். எந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, எந்த இடத்துல ஆட்சி லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கு,